வணக்கம். உங்க இலக்குகளை அடைய ஒரு புது வழியை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியா தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் முரண்பாடா இருக்கலாம், ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதோட பேரு தான் கவனமான காலி அலமாரி. இது தெளிவையும் வெற்றியையும் நோக்கிய ஒரு பாதைன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடைக்கு எது மிக மோசமான ஒரு கெட்ட கனவா இருக்கும்? காலியான ஷெல்ஃப் தான் இல்லையா? ஆனா அதே விஷயம் உங்க மனசுக்கு மிகப்பெரிய பலமா மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லா ஷெல்ஃபும் காலியா இருந்தா என்ன ஆகும்? ஒரே குழப்பம்தான். அது ஒரு தோல்வியோட அடையாளம். கஸ்டமர்ஸ் கழுப்பாயிடுவாங்க, மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா நம்ம வாழ்க்கையில அதே காலி அலமாரி தான் ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுது. அது தெளிவு, கவனம், அப்புறம் ஒரு அபாரமான முன்னேற்றத்துக்கு தேவையான இடத்த உருவாக்கி தருது. சரி, இந்த முரண்பாடு எப்படி வேலை செய்யுது? அதை புரிஞ்சிக்க முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த உள் அலமாரிகளை ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். அது இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மனசும் கிட்டத்தட்ட ஒரு அலமாரி மாதிரி தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, பல நேரங்கள்ல அதுல என்ன இருக்கு? கவலைகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், கவனச்சிதறல்கள், அப்புறம் ஏகப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்படி எல்லா குப்பையும் நிரம்பி வழியுது. இதுதாங்க நம்மள ஒரு அடி கூட முன்னாகி போக விடாம ஒரு பெரிய சுவரா நிக்குது. அப்போ இதனால என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். நம்ம மனசோட அந்த உள்ள அலமாரிகள் இப்படி தேவையில்லாத கவலைகளாலையும் குழப்பங்களாலையும் நிரம்பி வழியும்போது நம்மளால எப்படி தெளிவா யோசிக்க முடியும்? முடியவே முடியாது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். ஓகே, மனசுல இருக்கிற குப்பை தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதுக்கு நேர்மாறான விஷயத்த செஞ்சா என்ன ஆகும்? அதாவது அந்த காலி இடத்தை நாமளே உருவாக்குனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பேரு தான் கவனமான காலி அலமாரி கொள்கை. அதாவது நம்ம மனசுல இருக்கிற பழைய எண்ணங்களையும் தேவையில்லாத கவனச்சிதறல்களையும் வேணும்னே ஒதுக்கி வைக்கிறோம். எதுக்கு? அப்பதான் புதுசா பயனுள்ள யோசனைகள் உள்ள வர ஒரு இடம் உருவாகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மனச சுத்தமா காலிய வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா உண்மையிலே எது முக்கியமோ அதுக்கு இடம் கொடுக்கிறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கடையில பழைய ஸ்டாக்கை கிளியர் பண்ணாதான் புது ஸ்டாக் வைக்க முடியும் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய குப்பைகள் எல்லாம் வெளியேத்தினாதான் புதுசான பயனுள்ள ஐடியாக்கள் உள்ள வந்து வேரூன்றி வளர இடம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது, இல்ல ஒரு பிரச்சனையில மாட்டி முழிக்கிற மாதிரி உணரும்போது, இந்த மன குப்பையை எப்படி சுத்தம் செய்யறது? அதுதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க, உங்க மன அலமாரிய உண்மையிலேயே சுத்தம் செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த டெக்னிக்கை எப்போ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க போற பாதை சரியா தப்பான்னு ஒரு சந்தேகம் வரும்போது, உங்க மோட்டிவேஷன் மெதுவா குறைஞ்சிட்டே போகுதுன்னு தோணும்போது, நம்மால இந்த இலக்கை அடைய முடியுமான்னு உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது, இல்லைன்னா ச்சே இதெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு ஒரு நொடி தோணும்போது, கரெக்டா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த மன ரீதியான சுய ஆய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, உங்க அலமாரிய காலி செய்ய இப்போ நாம ஒரு 5 பாயிண்ட் செக்லிஸ்ட் பார்க்கலாம். அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேளுங்க. 1. உங்க இலக்க தெளிவுபடுத்துங்க. நான் நிஜமாவே எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்? இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ணிடும். 2. உங்க பிளான்ல இருக்கிற குறைகள் ஆராயுங்க. என் திட்டத்துல எங்க ஓட்ட இருக்கு? இதை கண்டுபிடிச்சா தேவையில்லாத பயங்கள் தானா ஓடி போயிடும். 3. உங்க மோட்டிவேஷனை செக் பண்ணுங்க. நான் ஏன் இதை ஆரம்பிச்சேன்? அந்த ஆரம்பிச்சப்போ இருந்த தீ இன்னும் எனக்குள்ள இருக்கா? இது உங்க சலிப்பை விரட்டி அடிக்கும். 4. உங்க திறமைகளை மதிப்பிடுங்க. இந்த வேலையை முடிக்க தேவையான ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கா? இல்ல நான் இன்னும் கத்துக்கணுமா? இது உங்க தன்னம்பிக்கை இல்லாத எண்ணங்களை சுத்தம் செஞ்சிடும். கடைசியா 5வது பாயிண்ட், மன ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குங்க. ஓடிட்டே இருக்காம ஒரு சின்ன பிரேக் எடுங்க. இது உங்க சோர்வை காலி பண்ணிடும். பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு கேள்வியும் உங்க மனசுல இருக்கிற ஒவ்வொரு குப்பையே வெளியேற்றும். ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாதியில நிக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல. இது ஒரு சின்ன பாஸ் பட்டன் மாதிரி. எதுக்குன்னா, நம்ம போற ரூட் கரெக்டானான்னு சரி பார்த்துட்டு புது எனர்ஜியோட பயணத்தை தொடர்றதுக்கு. சூப்பர். இப்போ மன அலமாரி எல்லாம் காலி பண்ணியாச்சு. அந்த இடம் இப்போ சுத்தமா இருக்கு. அடுத்து என்ன? அந்த காலி இடத்துல என்ன மேஜிக் நடக்க போகுது? வாங்க அதையும் பாத்துரலாம். இங்க தான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே இருக்கு. அந்த காலி இடம் சும்மா ஒரு வெத்து இடம் கிடையாது. அதுதான் புதிய கண்ணோட்டங்களும் சக்தி வாய்ந்த முன்னேற்றங்களும் பிறக்க போற ஒரு வளமான நிலம். அப்போ என்ன ஆகுது? மனசுல இருந்த குப்பையெல்லாம் போனதும் நம்ம பாதை தெளிவாயிடுது. இனிமே கவனம் சிதறாத தெளிவான குறிக்கோள்களுக்கு நாம வழி செஞ்சு கொடுக்கறோம். இப்போ உங்க காலி அலமாரி அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை நோக்கிய புதிய இலக்குகளால நிரம்பறதுக்கு தயாரா இருக்கு. அப்போ உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. இன்னைக்கு உங்க மன அலமாரியில இருந்து நீங்க எதை தூக்கி போட போறீங்க?